இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 21 to 30. ஆண்டவர் இயேசு மிக கடுமையாக வருத்தத்தில் இருக்கிறார். கோபத்தில் இருக்கிறார் என்பதை விட வருத்தத்தில் இருக்கிறார். நான் போன பின்பு நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள். ரொம்ப பாசமா தன்னுடைய குழந்தையை நேசித்து குழந்தையை வளர்த்து கொண்டு இருக்கிற தாய்க்கு அந்த குழந்தை ஒரு துரோகியானால், அந்த குழந்தை தாயை நம்பவில்லை என்றால் அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? நாசமா போங்கடா என்று சொல்வார்கள் இல்லையா? அதை போல ஒரு தகப்பனை போல, ஒரு தந்தையை, ஒரு தாயை போல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள். நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகத்தை சார்ந்தவர்கள், நான் இவ்வுலகத்தை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்பாவிடில் இதுதான் உங்களுக்கு என்று ஆண்டவர் இயேசு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை நம்புகின்றவன் பிழைத்து கொள்ளுகிறான், மீட்பு பெறுகிறான். நம்பாதவனுக்கு தண்டனை உண்டு. நேரடியாக இயேசுதான் இறைவன் என்று நம்புகிறவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் இயேசுவை பற்றி சரியாக கேள்விப்படாமல் உண்மையாக இருந்து, நேர்மையாக நடந்து, அன்பு செய்து வாழ்ந்து, நீதியை செலுத்துகிறவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையில் சகோதரத்துவம், சமத்துவம், சமாதானம் இவைகளை தேடுகிறவர்களாக இருந்தால் அவர்களும் இயேசுவை நம்புகிறவர்கள்தான். அப்படி இருந்தால் ஒழிய இவ்வுலகத்தை சார்ந்தவர்களாகி விடுகிறார்கள். உலகத்தை சார்ந்து இருந்தால் உலகம் என்ன செய்ய முடியும்? பிறந்த மனிதனை வளர்ந்து சாகும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியும். பூமி ஏற்றுக்கொள்ளும், விண்ணகம் ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் இயேசு சொல்லுகிறார், பாவிகளாகவே சாவீர்கள். என்னை கடவுளிடமிருந்து வந்தவன் என்று நம்பவில்லை அல்லவா? பாவிகளாகவே சாகுங்கள். அன்பானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அத்தனை கருத்து உருக்களை சொல்லுகிறார்கள். அவ்வளவு பாசமாக, அவ்வளவு வேதனைகளோடு அவர்களை வளர்க்கிறார்கள். கடன்பட்டு, அவமானப்பட்டு, இழிவாக பேசப்பட்டு, அவர்களால் மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல், அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அந்த பிள்ளைகள் பெற்றோர் சொல்வதை கேட்கவில்லை என்றால் கடவுள் சொல்லை கேளாத யூதர்களை போலத்தான். பெற்றோர்களை அன்பு செய்யவில்லை என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களை போலத்தான். இயேசு இத்தனை நெருக்கடிகள் மத்தியிலும் அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் தந்தை கடவுளையோடு தன்னை எப்பொழுதும் இணைத்து கொள்ளுகிறார். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடவில்லை. அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன். இதை சொன்ன பின்பு பலர் அவரில் நம்பிக்கை கொண்டார்கள். அன்பிற்குரிய எங்கள் இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வேதனைகள் நிறைந்த இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தை உருக்குகின்றன. ஆண்டவரே, எத்தனை முறை எங்களுக்கு எத்தனை வழிகளில் பல காரியங்களை சொல்லுகிறீர். பெற்றோர்களுக்கு பணிந்து வாழ்வது, படிப்பை கவனித்து படிப்பது, எங்களுடைய கடமைகளை செய்து முன்னேற்றத்திற்கான பாதையை நாங்கள் அமைத்துக் கொள்வது, சோம்பல் தனத்திற்கு இடம் தராமல் சுறுசுறுப்பாக செயல்படுவது, எப்போதும் கடவுளாகிய உம்மை நம்புவது, உமக்கு பயந்து வாழ்வது, மனசாட்சிக்கு பயந்து இருப்பது, வாழ்வது, செயல்படுவது, இவைகளை பற்றி பெற்றோர்கள் எவ்வளவு முறை சொல்லுகிறார்கள். அதைவிட உள்ளத்திலே ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு உண்மைகளை உணர்த்துகிறீர். தீமைகளை வெறுக்கும்படி எங்களுக்கு உணர்வுகளை தருகிறீர். ஆண்டவரே, எங்களுடைய மனசாட்சி கூர்மையாக வேண்டும். உமக்கு பயந்து வாழுதலில் நாங்கள் இன்னும் வளர வேண்டும். எல்லா காரியங்களிலும் உம்மை நம்பி
உம்மிடம் எப்பொழுதும் சரணடைந்தவர்களாக வாழ வேண்டும். தயவு கூர்ந்து எங்கள் மேல் இரக்கமாயிருந்து வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.